வணக்கம். 8 நம்பர் தலைவர் பேசுகிறேன். நம்ம ஊர் பக்கத்தில் சிஆர்எஸ் சுந்தராசேன்னு சொல்லிட்டு பெரிய தனவான் பெரிய ஆளு தர்மகர்த்தா அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். ஏற்கனவே சிவகங்கை தொகுதியில் சட்டசபையில் கேட்டுக்கிட்டு இருந்தார். காங்கிரஸில் பொதுச் செயலாளர் வரைக்கும் இருக்காரு. அங்கே உள்ள கோயில் கும்பாபிஷேகம் சாப்பாடு ஓடுறதுலேருந்து மக்களுக்கு கொஞ்சம் பண உதவி பண்ணுறதுலேருந்து காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக இதே வேலையாக பண்ணிக்கிறாரு. அவங்க அப்பா கூட காங்கிரஸ் போர்டு கமிட்டியில் 15 ராமநாதபுரம் ஜில்லாவில் 12 பேரில் அவர் ஒரு ஆளாக இருந்தார். அது காங்கிரஸ் குடும்பம், பாரம்பரியமான குடும்பம். அவர் ஏற்கனவே திருப்பூண்டத்தில் 2 தோத்து போனார், மேலூர் 2 தோத்து போனார். இந்த தடவை சிவகங்கை, ஏன்னா அவருக்குன்னு சொல்லிட்டு இந்த தொகுதியில் சிவகங்கை தொகுதியில் ஒரு 15,000 ஓட்டு 20,000 ஓட்டு கன்ஃபார்மாக அவர் ஓட்டு ஒரு 15-20 ஊரில் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த செல்வாக்கில் அவர் ரொம்ப காலமாக கேட்டுக்கிறது. இந்த தடவை ஊண்டி எனக்கு சிவகங்கை தொகுதி கட்டாயம் வேணும் அப்படின்னு காங்கிரஸ் தலைமையில் திமுக கூட்டணியில் கேட்டார். என்ன காரணம், அவருக்கு வயசு 64-65 ஆச்சு. இதே நம்ம கடைசி தேர்தல், இந்த தேர்தல் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா வயசாயிருச்சு, இன்னொரு 70 வயசு 75 வயசு அப்படி போச்சுன்னா அவரால் செயல்பட முடியாதுங்கிறக்காக இந்த தேர்தலில் எனக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு அவர் மல்லுக்கட்டா நிற்கிறார். கார்த்திக் சிதம்பரமும் சொல்லி உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. சொந்த காசுல நிதியிலேயே அங்கே லைட்டு போடுறேன், இங்கே பாத்ரூம் கட்டுறீங்க, நிலக்கூட கட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அதிலே ஒரு 5-6 கோடி ரூபாய் செலவழிச்சார். நல்லா செலவழிச்சா இங்கே உங்களுக்கு தெரியும் கடைசியில் பார்த்தா புலிப்படைக்கு ஒதுக்கிட்டாரு ஸ்டாலின். சிவகங்கை தொகுதி புலிப்படைக்கு ஒதுக்கியாச்சு, போ கருணாசுக்கு ஒதுக்கியாச்சு அப்படின்றார். இங்கே உடனே கொந்தளிப்பாயிட்டா மக்கள் பூரா. ஏன்னா அவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க இன்னைக்கு நேற்று தான தர்மம் செய்யலை. கிட்டத்தட்ட 50 வருஷமா 60 வருஷமா 70 அப்பா காலத்துலேருந்து இதேனா அவங்க கிராமன்ஸ், அவங்க பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால இன்னைக்குன்னு அவர் தான தர்மம் பண்ணலாம், அவங்க பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால ஏதாவது காங்கிரஸில் ஒரு பொறுப்பு, நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா மக்கள் செல்வாக்கு இருந்தால் எல்லாருக்கும் ஓட்டு கொடுக்கணும், சீட்டு கொடுக்கணுங்கிறதே முறை. இவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு, ஆனால் சீட்டு ஒதுக்க முடியல, காங்கிரஸால கேட்டு வாங்க முடியல. 28 சீட்டு ஸ்டாலினோட மல்லு கட்டி 28 வாங்கினாங்க. அவர் 22 தான் கொடுப்பின்னு இருந்தார். டெல்லியிலேருந்து அவர் கிரீஷோடங்கிற போய் மல்லு கட்டி உட்காந்து மிரட்டி 28 ஆகிட்டாங்க. இப்போ ஸ்டாலின் என்ன செஞ்சிட்டாருன்னா, என்னை மிரட்டி வாங்கினீங்கல்ல, உங்களுக்கு கேட்டால் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக மனசுக்குள்ளேயே கருவை வச்சுட்டார். கருவை வச்சவன் நேராக இந்த புலிப்படை கொடுத்து விட்டார். இவர் எவ்வளவு கேட்டு பார்த்தாரு. இவர் ஸ்டாலின்ட்டே நேரடியாக பேசக்கூடிய தொடர்பு இருக்கு. என்ன பேசினாலும் நம்ம கொடுத்தாச்சு வச்சாச்சு, நீ வேற வேலையை பாருங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் மேலூர் கேட்டு பார்த்துருப்பார் வேலைக்கு, மேலூர் பேர் வேணாம்னாரா இல்லை காங்கிரஸே வேணாம்னுச்சா நமக்கு தெரியல. அந்த வாரம் சொல்றேன். இனிமே காங்கிரஸ்ல இப்படி ஒரு ஆளை எப்படி உருவாக்குவீங்க நான் கேட்குறேன். தோக்குறாச்சு, சீட்டு கொடுத்து தோக்குறாரு ஜெயிக்கிறாரு, செந்தில் நாளோட தோக்குறாரு ஜெயிக்கிறாருங்கிறத நீங்க ரிசல்ட் சீட்டு கொடுத்து ஓட்டு போட்டு ஓட்டு எண்ணி அப்புறம் வரக்கூடிய முடிவு. நீங்க இனிமே காங்கிரஸ்ல இப்படி ஒரு ஆளை எப்படி உருவாக்குவீங்க? காங்கிரஸ்ல வெறும் 10 ரூபா செலவழிக்க ஆள் இல்லை தமிழ்நாட்டில், தெரியுமா? வெறும் 10 ரூபா உங்களால செலவழிக்க முடியாது. 10 ரூபா செலவழிக்க ஒரு ஆளை காட்டு. தினந்தனா மாசம் ஒரு தடவை வெறும் 100 ரூபா காசு காங்கிரஸ்ல யாராவது செலவழிக்கக்கூடிய ஒரு ஆளை காட்டு. இப்ப செலவழிக்கக்கூடிய ஆளுக்கு நீங்க வாங்கி கொடுக்க முடியல, மல்லு கட்டி. காரைக்குடி வேணும்ன்றீங்க, அப்புறம் சிவகங்கை வேணும்ன்றீங்க. ஒரு தொகுதிக்கு 2 தொகுதி எப்படி விட்டு கொடுப்பாங்க? ஒன்று காங்கிரஸே எனக்கு காரைக்குடி வேணாம் சிவகங்கை வேணுங்கன்னு கேட்டுக்கணும். நீங்க ஏன் காரைக்குடியும் வேணுமா, சிதம்பரம் தொகுதியும் சிவகங்கை வேணுமா? அப்படின்னா தலைமையோட திமுக நீங்க அனுசரிச்சு போயிருக்கணும். திமுக அனுசரிச்சு போனீங்க, மல்லு கட்டி சண்டை ஓட்டு கடந்தா அப்புறம் எப்படி உங்களுக்கு அவர் வேணுங்கிறத செய்வார்? தேர்தல் நேரத்தில் வேணுங்கிற ஆளுக்கு கூட சீட்டு ஒதுக்க முடியாது. ஏன்னா அப்படி எல்லாரும் வேணும். 10 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 22 பேர் கூட்டணி, அவங்க கேட்கறதையும் கொடுத்தாகணும். அப்போ இல்லைன்னா வேலை பார்க்க மாட்டாங்க எல்லாருமே. அப்படி இருக்கக்கூடிய நேற்று பார்த்தாரு, ரொம்ப கோபம் ஆகி போச்சு. அவர் கௌரவ குறைச்சல் ஆகி போச்சு. என்னடா 2 தடவை தோத்துருக்கோம், பல கோடிக்கணக்காக 150 கோடி ரூபாய் இது வரைக்கும் செலவழிச்சிருப்பாரு. 100 என் பார்வைக்கு 100 கோடி 50 கோடி செலவழிச்சிருப்பாரு தான தர்மத்துக்கு. அவ்வளவு ஆளு அப்படியா இப்படி நம்ம செலவழிச்சுக்கிட்டு இருக்கான். மக்களுக்கு கட்சிக்கு நல்லா என்ன வேணாலும் செய்யறான், எல்லா போராட்டத்தையும் எல்லா உண்ணாவிரதையும் எல்லாம் கலந்துக்கிறான். இப்படி நமக்கு சீட்டு கொடுக்கலையே, இவங்களால வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கட்சியை விட்டு விலகிட்டார், காங்கிரஸை விட்டே விலகிட்டார். இது லேட்டான முடிவு தான். இதே நீங்க ஏதாவது ஒரு மாநில கட்சியில் திமுகவிலையோ அதிமுகவிலையோ இருந்து நீங்க செயல்பட்டுருந்தீங்கன்னா உங்க லெவலே வேற, நேரம் மந்திரியா கூட ஆக்கிடுவாங்க. இது தேவையில்லாம போட்டுக்கிட்டு காலஞ்செண்ட காங்கிரஸுக்கு இவ்வளவு காசை வெட்டியாக்கி, பொழுதையும் கால வயசையும் வெட்டியாக்கி 2 தடவை தோத்து அதுலேயும் 10-20 கோடி செலவழிச்சு வீணா போய் நான் எவ்வளவு வேணாலும் செலவழிக்கிறேன்னு சொன்னாலும் சீட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு எவ்வளவு மன கஷ்டம் ஆகிப்போச்சு. இப்போ அவர் கௌரவ குறைச்சல் ஆகிப்போச்சு. ஏன்னா அது எல்லா பேரும் நமக்குன்னு பேசிட்டு நமக்கு இல்லாம எம்பாடுக்கு யாராருக்கும் கொடுத்து விட்டுருக்கேன், நமக்கு தேவையில்லை அப்படின்னு அவர் கட்சியை விட்டே விலகிட்டார். இது இப்படி ஒரு ஆளை திருப்பி காங்கிரஸ் கட்சி எப்படி உருவாக்குவீங்க? தமிழ்நாட்டில் உருவாக்க முடியாதையா? இருக்கிற மொத்த தொண்டனே காங்கிரஸ்ல மொத்தமே ஒரு 200 பேர் இருப்பேன் தமிழ்நாட்டிலே. எவன் இருக்கேன் காங்கிரஸ்ல கையை கட்டி நிற்கிறேன்? காங்கிரஸ்ல மொத்த விரல விட்டு 200-300 பேர் தான் இருப்பேன். அப்படி இருக்கக்கூடிய ஆள் இவர் பொதுமக்களுக்கு செலவழிச்சுக்கிட்டு இருக்காலே விட்டுவிட்டா திருப்பி ஒரு ஆள் காங்கிரஸ்ல பணம் சம்பாரிச்சு செலவழிச்சு காங்கிரஸ்ல உறுப்பினர் ஆகி அவன் ஒரு ஆள் சீட்டு கட்டு, இது நடக்கிற வேலையா? இந்த வேலை ஆரம்பத்திலேயே கட்சிக்கும் தேவையில்லாத வேலை, இவருக்கும் தேவையில்லாத வேலை. இவர் அழகா வேற கட்சிக்கு போயிருக்கலாம். பாரதியனாக போயிருந்தா கூட மல்லு கட்டி கூட ஒரு சீட்டை ஒதுக்கிடுவாங்க, சொல்லவும் முடியாது. இந்த காங்கிரஸை தவிர்த்து நீங்க எந்த கட்சியில போயிருந்தாலும் நீங்க ஒரு மந்திரி தான். ஆனா என்ன பண்றது, சந்தர்ப்ப சூழ்நிலை. நீங்க பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பமா மாறிட்டீங்க. திடீர்னு மாறினா கௌரவ குறைச்சல் நீங்க. ஏன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் வேட்டி கட்டுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். எவனை என்ன பேசிட்டு போறான், நமக்குன்னு ஒரு கொள்கடை. இப்போ நான் இருந்தேன், பாரதிய ஜனதாவில் இருந்தேன், போடான்னு தூக்கி அடிச்சுட்டு நம்ம வந்து நமக்கு ஒரு தைரியம் வேணும். அதுக்குன்னு நாங்களாம் வெறும் ஆளு, நாங்களாம் சின்ன ஆளு.
நீங்களாம் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு முடிவை மாற்ற முடியாது, கரை வெட்டி மாற்ற முடியாது. அதனால உங்கள் கௌரவத்துக்காகவே, அப்பா கௌரவம் உங்கள் கௌரவத்துக்காகவே நீங்கள் இருந்துட்டிய. இப்போ கடைசியில் கௌரவமெல்லாம் தூக்கி விட்டு எல்லாத்தையும் தாண்டின கோவம் ஏற்பட்டப்பட்டு நீ விளையிட்டிய. ரைட்டு, விலகின பற்றிலாம் ஒன்றும் இல்லை. நீ வேற கட்சியில் நீ செயல்பட்டு திருப்பி ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு ரொம்ப நாளாகுமா என்ன ஏது நமக்கு தெரியல. சரி பார்ப்போம். இனிமேல் காங்கிரஸில் ஒரு உருப்படியான தலைவர் இந்த பக்கமெல்லாம் உருவாக்க முடியாது. அவங்களால என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம்.